வணக்கம் நேர்களே, இந்த வீடியோவில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 5 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 4-5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு எலுமிச்சப்பழ சாறை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம் அரிசியை நான் வடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. அது நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பை சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 5-6 பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவை வேர்க்கடலை சேர்த்துருவோம். அதுலேயே இஞ்சி பூண்டையும் சேர்த்துருவோம். அப்புறம் ஒரு 10 முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம், தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், அப்புறம் பெருங்காயம் சேர்த்துடலாம், 2-3 டீஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்துருவோம். பேன் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் அதில் சேர்த்துருவோம். இதை மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கலர் மாறுது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சுவையான லெமன் ரைஸ் தயார். இந்த லெமன் ரைஸை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.